தென் திருவிதாங்கூர் அங்க இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலைமை ரொம்ப கொடுமையா இருந்தது. அரசனை சேர்ந்த இந்த மேல்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த மக்களை பெரும் கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. அதிகமான வரி சுமை, அது மட்டும் இல்லாம ஆண்டான் அடிமை முறையும் இருந்தது. அடிமை வியாபாரமும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆண்கள் செருப்பு போடக்கூடாது, வெயிலோ மழையோ குடை பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி முழங்காலுக்கு கீழே வேட்டி உடுத்தக்கூடாது, முட்டிக்கு மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி துண்டை தோளில் போடக்கூடாது, துண்டை எடுத்து கக்கத்தில் இல்லை இடுக்குகளில் தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். பெண்களுக்கு தோல் செயலை போடக்கூடாது, முளை வரி அப்படின்னு இருந்தது. தன்னுடைய மார்பகங்களுக்கான வரி அவங்க கட்டணும். அதோடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான வரி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. முளை வரி சுமையை தாங்க முடியாம தாழ்த்தப்பட்ட பெண்கள் தங்களுடைய முளைகளை தாங்களே அறுத்து எரிந்த கொடூரமும் அந்த காலகட்டத்தில் நடந்தது. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி ஒருவேளை அப்போதைய பெண்கள் மேலாடை போட்டுட்டாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட பெண்கள் அங்கேயே அவர்களுடைய மேலாடை கிழித்து எரியப்படும், கண்மூடித்தனமாக தாக்கப்படுவார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் ஒரு போர் வீரன் பிறந்தார். அந்த போர் வீரனின் பேர் தான் ஐயா வைகுண்டர் என்கிற முத்துக்குட்டி. கடற்கரையை கடலை பார்த்தா மாதிரி எழுந்து ஓட தொடங்குறாரு. போனவர் முதல்ல இடுப்பளவு தண்ணி, கழுத்தளவு தண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுல முழுகியே போயிடுறாரு. மூன்றாவது நாளின் முடிவில் தண்ணியிலிருந்து திரும்ப வராரு. அந்த அதிசயம் நடக்குது. நான் திருமாலின் அவதாரம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உலக மக்களை வதைக்கும் கலி என்கிற நீசனை முடிவு கட்ட வந்திருக்கும் அவதாரம் நான் அப்படின்னு சொல்றாரு. கடல்ல இருந்து உயிரோடு திரும்ப வந்திருக்காரு. ஒரே புலியோட ஒரு சிறையில் இருந்தாலும் அதுல இருந்து உயிரோடு வந்தாரு. விஷத்தை முறிச்சிட்டாரு. நோயாளிகளை தொட்டே குணப்படுத்தினாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதங்கள் அவர் செஞ்சாரு அப்படின்லாம் சொல்றாங்க. 5 வருஷம் முடியுது. இந்த காலகட்டத்திலே ஐயா வைகுண்டருடைய புகழ் சுத்துப்பட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் நமக்குன்னு ஒரு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ப தொடங்குறாங்க. இந்திய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது எல்லாமே பொற்காலமாக இருந்ததா அப்படின்னா கிடையாது. எப்படி சில வரலாற்று பக்கங்களை நம்ம படிக்கும்போது பெருமையினால் நம்ம நெஞ்சு நிமிருதோ, அந்த அளவுக்கு சில பக்கங்களை நம்ம படிக்கும்போது நம்ம மக்கள் இப்படி இருந்தாங்களா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்குள்ளே இப்படியெல்லாம் இருந்ததா அப்படின்னு நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும். அப்படியான கருப்பு பக்கம் 1800களில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம், அதாவது அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது தென் தமிழகம் வட கேரள பகுதி. இந்த பகுதியில் இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படியான ஒரு கருப்பு பக்கங்கள் இருக்கு. சாதியின் பெயரால மக்கள் பெரும் கொடுமை செய்யப்படுறாங்க. தீண்டாமை உச்சத்தில் இருக்கு. அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுது. பெண்களுக்கு அவங்களுடைய உயிருக்கும் மானத்துக்கும் கொஞ்சம் கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை. மக்கள் இவங்கெல்லாம் ஆடு மாடுகள் வர கேவலமான ஒரு நிலைமையில நடத்தப்படுறாங்க. இப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு மத்தியில், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் ஒரு போர் வீரன் பிறந்தான். போர் வீரன் அப்படின்னா போர்க்களத்தில் இறங்கி கேடயமும் வாளுமா போரிடணுமா, சண்டை செய்யணுமா, அவர் மட்டும்தான் போர் வீரன் இல்லை. அவர் சார்ந்த மக்களுக்காக அதர்மத்தை எதிர்த்து, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து போராடிய ஒரு வீரன். போர் அப்படின்னு உடனே ஆயுதங்களை ஏந்திய போர் இல்லை, இது அன்பை ஏந்திய போர். அதாவது அன்பு இயக்கம் அப்படின்ற பேரில் அவர் சார்ந்திருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் ஒரு இயக்கமாக எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு ஒரு புது வழியை காட்டுறாரு, தன்னம்பிக்கையை ஊட்டுறாரு, மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறாரு. அவங்களுக்கு ஐயா வழி அப்படின்ற ஒரு புது வழியை காட்டி கொடுக்குறாரு. அந்த போர் வீரனின் பேர் தான் ஐயா வைகுண்டர் என்கிற முத்துக்குட்டி. தாழ்த்தப்பட்ட தென் தமிழகத்து மக்களின் மறுமலர்ச்சி நாயகன் ஐயா வைகுண்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிகளே, நான் உங்கள் சரண்யா தோராடி. வீடியோக்கு போகலாம். ஐயா வைகுண்டர் இவரை பற்றி பார்க்கணுன்னா முதல்ல தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். என்ன மாதிரியான காலகட்டம் அது அப்படின்றத பார்க்கணும். அதற்கு பிறகு ஐயா வைகுண்டர் முத்துக்குட்டி என்பவர் எப்படி ஐயா வைகுண்டராக மாறினார் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஐயா வழி என்ன, அவருடைய போதனைகள், அவர் மக்களுக்கு என்ன மாதிரியான போதனைகள் எல்லாம் அவர் கொடுத்தாரு, மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, முதல்ல
என்ன மாதிரியான காலகட்டத்தில் இந்த கொடுமைகள்லாம் நடந்தது அப்படின்றது பார்க்கலாம். 1800 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 1800கள் 19th செஞ்சுரியோட தொடக்க காலகட்டம் இது. தென் திருவிதாங்கூர், இந்த பேர் வந்து கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அங்கே இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலைமை வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. கொடுமை அப்படின்னா வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. இப்போ இருக்க ஒரு நாகரிக வாழ்க்கையில் நம்மளால் அந்த மாதிரியான கொடுமையை நினச்சி கூட பார்க்க முடியாது. மக்கள் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா, அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் சாதியின் பேரால் இருந்ததா அப்படின்னு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கொடுமை அது. அங்க வந்து ஒரு 18 சாதி மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அப்போதைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். திருவிதாங்கூரை பொறுத்த வரைக்கும் 1800களில் வேணாட்டு அரசர்கள், திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 1800களோட தொடக்கத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் வந்து அவிட்டம் திருநாள் மகாராஜா. என்னடா இது பேர் இல்லாம வரும் நட்சத்திர பேர் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர்களுக்கு ஒரு முறை இருந்தது. அதாவது அவர்களுடைய இயற்பெயர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க எந்த நாளில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தின் பெயரால தான் அவங்க வந்து அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இவர் வந்து அவிட்டம் திருநாள் மகாராஜா, இவருடைய காலகட்டம் அது. நம்பூதிரிகருக்கும் நாயன்மார்களுக்கும் வந்து செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ராஜா வந்து இவங்க 2 பேர் என்ன சொன்னாலுமே கேட்பாரு, அந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசவையில் இருக்க மேல்தட்டு மக்கள், மேல் சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ ஆதிக்க சாதி மக்களுடைய செல்வாக்கும் அதிகாரமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் ஒரு 18 சாதி மக்கள், இவங்க எல்லாரும் வந்து உழைக்கும் மக்கள், பெரும்பாலும் இவங்க எல்லாரையும் வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ அரசனை சேர்ந்த இந்த மேல்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மேல் சாதி மக்கள் இந்த மக்களை வந்து பெரும் கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. அதிகமான வரி சுமை, அது மட்டும் இல்லாமல் ஆண்டான் அடிமை முறையும் இருந்தது. அடிமை வியாபாரமும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. வரி வரி எதுக்கு எடுத்தாலும் வரி. பெரும்பாலும் இந்த மக்கள் வந்து பனை ஏறும் தொழிலை செய்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க பணம் ஏறுறதுக்கும் வரி. ஒரு பக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு வரி கொடுமைன்னா, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப மோசமான தீண்டாமை கொடுமை. வரி கொடுமை எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். என்ன பண்ணாலும் வரி. அங்க இருக்க மக்கள் வந்து பெரும்பாலும் பனை ஏறிகளாக இருந்தாங்க. ஒரு பனை மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா வரி, அந்த மரத்தோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரியான வரி, மரம் ஏறுறதுக்கு வரி, அது இல்லாமல் வந்து பாதுகாப்புக்காக கால்களில் தலைநார் அப்படின்ற ஒரு உபகரணத்தை கட்டுவாங்க. ஸோ அந்த தலைநாரை யூஸ் பண்ணுறதுக்கு வரி, தொழிற்கருவிகள், வில் இந்த மாதிரியான தொழிற்கருவிகள் யூஸ் பண்ணுறதுக்கு வரி, அது இல்லாமல் இந்த ஜாதியில் பிறந்ததுக்கான பிராய்ச்சி வரி அப்படின்னு வேற ஒன்று இருந்தது. இது எப்படின்னா, அங்க இருக்க அதிகாரிகள் தான் நியமனம் பண்ணுவாங்களாம், இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து நாளில் எவ்வளோ வேணா அதிகமா அவங்க வந்து மக்களோட உழைப்பை சுரண்டி பிராய்ச்சித்த வரி வாங்கிக்கலாம். அந்த வரியிலிருந்து 4ல் 1 பங்கை வந்து நம்ம ராஜா மகாராஜாவோட சமஸ்தானத்துக்கு கொடுத்தா போதும் அப்படின்றதுனால அங்க இருக்க ஆதிக்க சாதி மக்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பிராய்ச்சித்த வரி வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. இதையெல்லாம் தாண்டி பனை ஏறி தொழில் செய்து சொற்ப வருமானம் ஈட்டினா அதெல்லாம் வரி பணம் அப்படின்ற பேர்ல வந்து மக்களோட உழைப்பு உறிஞ்சப்படுது. இன்னொரு பக்கம் ஆண்களுக்கான தீண்டாமை கொடுமைகள், ஆண்களுக்கு பெண்களுக்கான தீண்டாமை கொடுமைகள். இதில் ஆண்களுக்கான கட்டுப்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள் செருப்பு போடக்கூடாது, வெயிலோ மழையோ குடை பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி முழங்காலுக்கு கீழே வேட்டி உடுத்தக்கூடாது, முட்டிக்கு மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி துண்டை வந்து தோளில் போடக்கூடாது, துண்டை எடுத்து கக்கத்தில் இல்லை இடுக்குகளில் தான் வந்து ஒளிச்சு வச்சிருக்கணும். அந்த இடுக்குகளில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு முதலாளி கிட்ட பேசும்போது, மேல்ஜாதியினர்கிட்ட பேசும்போது வாயை பொத்தி தான் பேசணும். இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் ஆண்களுக்கு இருந்தது. இதே மாதிரி அடிமை முறை, அடிமைகளை வந்து வாங்கவும் விற்கவும் அந்த காலத்துல சந்தைகள் இருந்தது. ஒரு அடிமை சாகும் வரை வேலை வாங்கும் உரிமை, அதே மாதிரி ஒரு அடிமையை விற்கும் பட்சத்தில் அவனுக்கு குழந்தை ஏதாவது பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட சேர்த்து தலைமுறையாக அடிமையாக இருக்கும். இந்த மாதிரியான அடிமை முறைகளே வந்து பல தரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக வாங்கப்பட்ட அடிமைகள் என்ன பண்ணப்படுறாங்கன்னா, கொண்டு போய் மேல் சாதி மக்களுடைய வயல்கள்ல மாடுகளுக்கு பதிலாக இந்த அடிமைகளை கட்டி வந்து உழறாங்க. வேலை பழு தாங்க முடியாம அந்த இடத்துல அதே வயல்லே வந்து சுருண்டு விழுந்து செத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுல வந்து பெண்களும் தப்பல. பெண்கள் வந்து வேலை பழு மட்டும் கிடையாது, வேலை வாங்குறது மட்டும் இல்லாம பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வேற மாதிரியான வரிமுறைகள்லாம் இருந்தது. பெண்களுக்கு வந்து தோல் செயலை போடக்கூடாது, முளை வரி அப்படின்னு இருந்தது. தன்னுடைய மார்பகங்களுக்கான வரி அவங்க கட்டணும், அதோடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான வரி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பெண்கள் நுகர்வு பொருட்களாக பார்க்கப்படுறாங்க. ஆடைகள், அப்புறம் ஆபரணங்கள், தாலி உள்ளிட்ட ஆபரணத்தை போடணும் அப்படின்னாலும், இந்த தாலி போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வரி கட்டணும். அதே மாதிரி தண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னும் போது எவ்வளவு தூரமா இருந்தாலும் நீங்க வசதியா அந்த பானையை எடுத்து இடுப்புல வச்சுட்டு போகக்கூடாது. எவ்வளவு தூரமா இருந்தாலும் பானையை இடுப்புல வைக்காம தலைமேல் சுமந்து தான் பெண்கள் வந்து போகணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி போகும் பட்சத்துல எதிர ஏதாவது அரசு அதிகாரிகளோ இல்ல மேல் சாதி மக்களோ வந்தாங்கன்னா எவ்வளவு நேரமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்தை கடக்கிற வரைக்கும் அவங்க கண்ணில் படாம இவங்க
ஒதுங்கி நிற்கணும். இந்த மாதிரி வந்து ஆண்களோ பெண்களோ அடிமைகள் எல்லாருமே, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து மேல் சாதி மக்களுடைய கண்ணில் படாமல் இருந்துக்கணும். இவங்க மேல் சாதி மக்கள் புழங்கக்கூடிய தெருக்கள்லையும் அவங்களுடைய வியாபார இடங்களையும் வழிபாட்டு இடங்களையும் அவங்க புழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வசிக்கும் வீடுகள்லையும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. அதே மாதிரி பொது கிணறுல இவங்க வந்து தண்ணி எடுக்கக்கூடாது. மேல் சாதி மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகிற அந்த பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. இவங்க மேல் சாதி மக்களுடைய கண்ணுக்கு படுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தான் வரணும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும்னா கையில் வந்து ஒரு குச்சியை வச்சு இன்னார் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் நான் வரேன் அப்படின்றத உணர்த்தும் விதமாக குச்சி வச்சு தட்டிக்கிட்டே வரணுமா. அடுத்ததாக இந்த மாதிரி அந்த உயர் சாதி மக்கள் கிட்ட இருந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தது. எத்தனை அடிகள் இவங்க ஒதுங்கி இருக்கணும் அப்படின்றதுக்கான விதிகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாடாரோ ஒரு ஈழவரோ பிராமணனா இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட இருந்து 36 அடிகளும், அதுவே நாயராக இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட இருந்து 60 அடிகளும் தள்ளி இருக்கணும் அப்படின்ற ஒரு விதி கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவே புலையர் சமூகத்தினரா இருந்தா அவர் வந்து இவங்க கிட்ட இருந்து அதுவே டபுள் த டைம் அடிகள் வந்து 72 120 அடிகள் வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விதி கடைபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி இவங்க வசிப்பிடங்களையும் உங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்தது. இவங்க மேல் சாதி மக்களை மாதிரி கட்டடத்திலையோ இல்லை ஓடு போட்ட வீட்லேயோ வந்து வாழ முடியாது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து மண் வீடுகள்லையும் கூரை வேய்ந்த வீடுகள்லையும் தான் இவங்க வசிக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தது. அதுலேயும் இந்த கூரையை எப்பயாவது மாத்திரா மாதிரி இருந்ததா அதில் கூரை மாற்று வரி அப்படின்ற பேர்லையும் இந்த மக்கள்கிட்ட இருந்து வரியை பிடுங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் அவங்களுடைய குழந்தைகளை பற்றி முதலாளிகள் கிட்ட மென்ஷன் பண்ணும்போது அதை வந்து குழந்தை அப்படின்னு தப்பி தவறி அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாதான். அதுக்கு பதிலாக குரங்கு, கண்ணுக்குட்டி இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் அவங்க வந்து பிரயோகப்படுத்தணும் அவங்களுடைய குழந்தைகளே. அதே மாதிரி இவங்க வசிப்பிடம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இல்லை வீட்டுக்கு பின் பக்கம் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வசிக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய குழந்தைக்கு பெயர்கள் கூட வந்து ஆதிக்க சாதியினர் சொல்கிற பேர்கள்லாம் வைக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் இருக்குது. பொண்ணு மண்ணு அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான பேர்கள் மட்டும்தான் வைக்கணும். ஆதிக்க சாதி யூஸ் பண்ணுற பேர்களை அவங்களோட குழந்தைகளுக்கு எந்த காரணத்தை கொண்டும் சூட்டக்கூடாது. இப்படியான ஒரு கட்டுப்பாடுகள், இப்படியான கொடுமைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்னது ரொம்ப கொஞ்சம் தான் இந்த லிஸ்ட்டில் இவங்களுடைய விதிகள்லாம். இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையான விதிகள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் மீறினவங்க, ஒருவேளை டிஃபால்ட்டர்ஸ் அப்படி இருக்காங்களா, இந்த விதிகள்லாம் மீறப்பட்டவங்களுக்கு ரொம்ப மோசமான கொடும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. பல நேரங்களில் இந்த விதிகளை மீறினவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. இவங்களுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதுகில் வந்து பாரத்தை ஏற்றி குனிய வைப்பாங்க, வெயிலில் நிற்க வைக்கிறது, அது மாதிரி வந்து கம்பியை பழுக்க காய்ச்சி காதில் சொருகிறது, அப்புறம் முடியால் அவங்கள வந்து மரத்தில் கட்டுறது, உச்சி முடியால் அவங்கள மரத்தில் கட்டி தொங்க விடுறது, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய முடியை வந்து உலக்கையில் கட்டி அந்த வெயிட் தாங்காமல் அவங்க குனிஞ்சே இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களோட முதுகில் வந்து ஒரு பெரிய கல்லை, ஒரு சுமையை ஏற்றி முதுகில் வைப்பாங்க. நாள் கணக்கில் அவங்க வந்து நின்றுட்டே இருக்கணும். அவங்க சுருண்டு விழுந்து மடிகிற வரைக்கும் அவங்க வந்து நின்றுட்டே இருக்கணும். இந்த மாதிரியான கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி ஒருவேளை அப்போதைய பெண்கள் வந்து மேலாடை போட்டுட்டாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட பெண்கள் அங்கேயே அவர்களுடைய மேலாடை கிழித்து எரியப்படும், கண்மூடித்தனமாக தாக்கப்படுவார்கள். இந்த முலைவரி அப்படின்ற இந்த மிகப்பெரிய சுமையை தாங்க முடியாமல், ஏன்னா உழைக்கிற பாதிப்பணம் இந்த மாதிரியான வரிகளுக்கு போயிடுது. அது இல்லாமல் வந்து மார்பகங்களுக்கும் வரி கொடுக்க முடியாமல் முலைவரி சுமையை தாங்க முடியாமல் பெண்கள், தாழ்த்தப்பட்ட பெண்கள் தங்களுடைய முலைகளை தாங்களே வந்து அறுத்து எரிந்த கொடூரமும் அந்த காலகட்டத்தில் நடந்தது. இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை காட்டுறோம், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிறிஸ்தவ மதம் அப்படின்றது அதிகமாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ரீச் ஆகிற ஒரு காலகட்டம் 1800களுடைய தொடக்க காலம். இந்த காலகட்டத்தில் தான் அந்த பகுதியில் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வராங்க. இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய வழியை நாங்கள் காட்டுறோம், உங்களுக்கு கல்வி கொடுக்குறோம், தன்னம்பிக்கை கொடுக்குறோம், பொருளாதார மேம்பாட்டுக்கான வழிகளை சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்தை தழுவ ஆரம்பிக்கிற காலகட்டம் அது. வருஷம் 1809 நாகர்கோயிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் சாமித்தோப்பு அப்படின்ற ஒரு சின்ன ஊர் அது. ஸோ அந்த சின்ன கிராமத்தில் முத்துக்குட்டி பிறக்கிறார். அதாவது பொண்ணு நாடார் வெயிலாள் அப்படின்ற தம்பதிக்கு மகனாக முத்துக்குட்டி பிறக்கிறார். இப்போ இவர் பிறக்கும்போது இந்த குடும்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு நாடார் வெயிலாள் தம்பதி வந்து பனை ஏறும் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரொம்ப வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட
இனத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களும். இவங்களுக்கு ஒரே மகனாக பிறக்கிறாரு. பிறந்த உடனே என்ன பண்றாருன்னா, இவருடைய அப்பா வந்து ஒரு திருமால் பக்தர். ஆண் மகன் பிறந்த சந்தோஷத்துல என்ன பண்றாருன்னா, முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் அதை போய் ஒரு பதிவேட்டில் ஏற்றணும், அரசு பதிவேட்டில் ஏற்றிட்டு அதுக்கான வரியை செலுத்தணும். ஸோ அப்படியாக போய் அரசு பதிவேட்டில் வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்னு எழுதும்போது அதை பார்த்து அரசு அதிகாரிகளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் எப்படி இந்த பேர் வந்து வைக்க முடியும், இது வந்து மேல் சாதி குழந்தைகளுக்கு வைக்கிற பேராச்சே, உங்களுக்குன்னு சில பேர்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேரை எடுத்துக்கோங்க அப்படின்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு மிரட்டி அனுப்பி விட்டுடுறாங்க முத்துக்குட்டியோட அப்பாவை. இப்போ போனவர் என்ன பண்ணுறாருன்னா, வேற வழி இல்லை அப்படின்றதுனால பயந்து போய் முடிசூடும் பெருமாள் அப்படின்ற மாற்றி முத்துக்குட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸோ இப்படி தான் இவருடைய ஆரம்ப காலம் இருக்குது. இப்போ இவருடைய முத்துக்குட்டியோட ஆரம்ப கால படிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் வந்திருந்த காலகட்டம் இல்லையா, அதனால் ஏதோ ஒரு கிறிஸ்தவ பாடசாலையிலிருந்து தான் அவர் வந்து தங்கி அங்கேயே படிச்சுக்கிட்டாரு. தினமும் சாயந்தரத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது அவருக்கு ஒரு படிப்பறிவு அப்படின்றது கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இல்லை, இங்கே வந்து ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் குலத்தை சார்ந்த ஒரு பெரியவர், அவர் திண்ண பள்ளிக்கூடம் வச்சு ஒரு படிப்பறிவு கொடுத்தாரு, அப்படி தான் இவருக்கு வந்து முத்துக்குட்டிக்கு படிப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட ஆரம்ப கால படிப்பு எப்படி இருந்தது அப்படின்றதுல வேறு கருத்துக்கள் இருக்குது. எது உண்மைக்கு நெருக்கமானது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அது என்னென்னா, முத்துக்குட்டி தான் சார்ந்த சமூகம் பட்ட துயரத்தையும் அந்த அடக்குமுறையையும் நேரடி சாட்சியாக நின்று பார்த்துருக்காரு அப்படின்றது மட்டும் உண்மை. ஸோ இப்படியாக அவருடைய பாலிய வயசு கிடக்குது. அடுத்தது பருவ வயது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முத்துக்குட்டி வந்து பருவ வயது அவருடைய திருமணம் அப்படின்னு இருக்கும்போது அதுலேயும் வந்து ஒரு புரட்சியை தொடங்கியிருக்காரு. அது எப்படி அப்படின்னா, அகஸ்தீஸ்வரத்துக்கு பக்கத்தில் பூவியூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அது. ஸோ அந்த கிராமத்தில் திருமாலை அப்படின்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். இப்போ இந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கணவனை இழந்தவங்க, ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்தவங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு முத்துக்குட்டி தீர்மானிக்கிறாரு. அதை பெற்றவங்க கிட்ட சொல்றாரு. ஸோ அந்த காலம் இல்லையா, பெற்றவங்க வந்து இதை ஏற்றுக்க முடியல, அவங்களால எதிர்ப்பை மீறி திருமணம் செய்கிறாரு, திருமாலையை கரம் பிடிக்கிறாரு. இப்படியாக அவருடைய வாழ்க்கையோட முதல் புரட்சியை முத்துக்குட்டி வந்து தொடங்குறாரு திருமணத்தின் மூலமாக. ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை என்னவோ அவ்வளவு எளிதாக நடக்கலை. திருமாலைக்கும் முத்துக்குட்டிக்கும் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதுலேயும் தொழில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பனை ஏறும் வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ பனை ஏறும்போது அவங்களுடைய பதநீர் பானைகள்லாம் வந்து பறிமுதல் செய்யப்படுது. அப்பப்போ அரசு அதிகாரிகள் வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போகிறது, அப்புறம் இலவசமாக வந்து மரங்களை வந்து வெட்டிட்டு போகிறது, மறுபடியும் வரி கொடுமை அப்படின்னு ஏகப்பட்ட கொடுமைகளை வந்து இந்த தம்பதியினர் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அடி வந்து முத்துக்குட்டிக்கு விழுது. அதாவது அவருடைய உடல்நிலையில் ரொம்ப மோசமாயிட்டு வருது. திடீர்னு உடம்புல உடல் கடுமையான சோர்வு, அசதி, உடல் வலி அதிகமாகுது. அதுக்கப்புறமா காய்ச்சல், அதே மாதிரி பசி, தூக்கமின்மை எல்லாம் வருது. எந்த மருத்துவர்கிட்ட கேட்டாலும் இதுதான் வியாதி அப்படின்னு வந்து கணிச்சு சொல்லவே முடியல. என்ன வியாதின்னே தெரியல. சரும பாதிப்புகள் வேற அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய வலியின் தீவிரம் அதிகமாகி எங்கேயுமே எந்திரிச்சு போக முடியாத ஒரு முடங்கின ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு அவர். இந்த காலகட்டத்தில் தாய் வந்து ரொம்பவே கலங்கி போகிறாங்க. தாய், தந்தை, அவருடைய மனைவி எல்லாருமே ரொம்ப கலங்கி போகிறாங்க. என்ன வந்து நல்லா இருந்தவர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு, 22 வயசில் இந்த மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு கலங்கி போயிருந்த காலகட்டத்தில் தாய் வெயிலாளுக்கு கனவுல திருமாலே வந்ததாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க என்னவாக அவருடைய வாழ்க்கையில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த கதையாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தாயோட கனவுல வந்து திருமால் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருச்செந்தூரில் இப்போ திருவிழா நடந்துட்டு இருக்கு, மகாமகம் நடக்குது. ஸோ இந்த திருவிழாவுக்கு முத்துக்குட்டியை உன்னுடைய மகனை வந்து கொண்டு வா அப்படின்னு வந்து அவர் ஆணையிட்டதாக இவங்க சொல்கிறாங்க. இப்போ விடிஞ்ச உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, திருச்செந்தூருக்கு வந்து கடவுள் வந்து கூப்பிடுறாரு, செந்தூர் கடலில் போய் குளிச்சா சரியாயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து இதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்து ஒருத்தனால எந்திரிச்சு நடக்கவே முடியல, அவரை வந்து தூக்கிக்கிட்டு தான் நம்ம கால்நடையாக போகணும். இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் 80 மைல் தூரம், அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் ஒரு நல்லாயிடுவார் அப்படின்னு யார் வந்து இது கொடுக்க முடியும், உறுதி கொடுக்க முடியும்? இது வந்து முடியாத காரியம், வேணாம் அப்படின்னு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் தாய் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த உறுதியை பார்த்து மக்கள்லாம் சுற்றி இருக்கவங்க, உற்றார் உறவினர் வேறு வழி இல்லாமல் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி அதில் முத்துக்குட்டியை போட்டு மொத்தமாக அவரை தூக்கிட்டு போகிறாங்க, நடக்கிறாங்க. மாசி 19 திருச்செந்தூர் கடல் கரையை வந்து போய் அடைகிறாங்க தொட்டில் கட்டின விதமாக. இப்போது திருச்செந்தூரில் வந்து எல்லாரும் மாசி மகத்தை முன்னிட்டு எல்லாரும் கடலில் நீராடிட்டு இருக்காங்க. இப்போ நீராடினாங்கன்னா இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரோடையும் கலந்து சாமி கும்பிட முடியாது இல்லையா, அவங்களுக்கான சில கட்டுப்பாடுகள் இருந்தது. திருச்செந்தூர் வரைக்கும் வந்தாலுமே உள்ளே போய் கடவுளை தரிசனம் செய்ய முடியாது, உள்ள அவங்களுக்கு அனுமதி கிடையாது. வெளி பிரகாரத்திலிருந்து தான் வந்து கடவுளை வந்து கும்பிட முடியும். அதே மாதிரி குளிக்கிறதுலேயும் வந்து கடலில் குளிக்கிறதும், கடல் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடமா இல்லை. கடற்கரையில்
தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது, அந்த இடத்துல தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு முத்துக்குட்டியை தூக்கிட்டு எல்லாரும் வராங்க. வந்த இடத்துல தான் அப்படி ஒரு அற்புதம் நடக்குது. அது என்னன்னா, அந்த தொட்டியில கீழே வச்ச உடனே முத்துக்குட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு இது வரைக்கும் எந்திரிச்சு நடக்க முடியாதவர் எந்திரிச்சு நடக்கிறாரு. எந்திரிச்சு நடக்கல, ஓடுறாரு. கடலை பார்த்தா மாதிரி எழுந்து ஓட தொடங்குறாரு. போனவர் முதல்ல இடுப்பளவு தண்ணி, கழுத்தளவு தண்ணி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதில் முழுகியே போயிடுறாரு. இப்போ இதை பார்த்த உறவினர்கள்லாம் வந்து முத்துக்குட்டின்னு கதறாங்க. அங்கேயே தாய் வந்து அழறாங்க. என்னாச்சு தன்னுடைய மகனுக்கும் தெரியல அப்படின்னு. பொறுத்திருந்து பார்க்குறாங்க. கடல்ல இருந்து உள்ள போனவர் திரும்ப வரவே இல்லை. இப்போ உற்றார் உறவினர்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான், அவரு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார் போல இருக்கு. இங்கே வந்து அவருடைய வாழ்க்கை முடியணும்னு இருக்குது. கடவுள் விட்ட வழி, இறைவன் விட்ட வழி அப்படின்னுட்டு நம்மலாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெத்த தாய் இல்லையா, அவங்களுக்கு மனசு வரல. இல்லை, என் பிள்ளையை வந்து எப்படியாவது திரும்பி வந்துடுவான், நான் பார்த்துட்டு தான் போவேன், தன்னுடைய பிள்ளையோட சடலமாவது திரும்பி வந்துடாதா அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையோடு அதே கடற்கரையில் அழுதபடி அங்கேயே உட்காந்துருக்காங்க தாய். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் முடியுது. 3வது நாளின் முடிவில் தண்ணியிலிருந்து திரும்ப வராரு. அந்த அதிசயம் நடக்குது. பார்க்குறவங்களால நம்பவே முடியல. சடலமாக தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சவர் உடலும் உயிருமாக, ரத்தமும் சதையுமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. பார்க்கும்போதே தெரியுது, விஷுவலாகவே தெரியுது, முத்துக்குட்டியோட முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் இருக்குது. போன அந்த பழைய முத்துக்குட்டி இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியுது. வந்த உடனே தன்னுடைய தாயை வந்து தீர்க்கமாக பார்க்குறாரு. பார்த்து பேச தொடங்குறாரு. இப்போது நடந்து வரும்போதே அவருடைய நடையில் மாற்றம் தெரியுது. அவருடைய முகத்தில் வந்து ஒரு தெய்வீக கலை தெரியுது. அவர் தாயை பார்த்து தீர்க்கமாக பேச தொடங்குறாரு. தாயே, இனிமேல் வந்து நான் பழைய வைகுண்டன் இல்லை, உங்களுடைய மகன் மட்டும் இல்லை. இனிமேல் நான் இந்த உலகத்தின் எல்லா தாய்க்குமான மகன், எல்லாருக்கும் பொதுவானவன். நான் வந்து திருமாலின் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உலக மக்களை வதைக்கும் கலி என்கிற நீசனை முடிவு கட்ட வந்திருக்கும் அவதாரம் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தீர்க்கத்தோட திரும்பி மக்களை பார்த்து பேச தொடங்குறாரு. இப்போது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து இறைவன் இருக்கிறான். இறைவனை வேற எங்கேயோ தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஒருத்தர் அன்போடும் கருணையோடும் இருங்க. அந்த அன்பு தான் கடவுள். மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழியுங்க அப்படின்றாரு. குறிப்பாக முக்கியமாக யாருக்கும் அஞ்சாதீர் அப்படின்றாரு. யாருக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வாழ் உரிமையை தவித்து இழந்த இந்த மக்களுக்கு அவருடைய பேச்சு வந்து ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. அவருடைய பேச்சு வந்து ஒரு புது ஒளியாக தெரியுது. அவரை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது முத்துக்குட்டி வந்து வைகுண்டராக மாறிட்டாரு. இந்த வைகுண்டர் என்ன பண்ணுறாருன்னா, திருச்செந்தூர் கடற்கரையிலேருந்து அப்படியே நடக்க தொடங்குறாரு. சாமி தோப்பை நோக்கி நடக்க தொடங்குறாரு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பார்த்து அப்படியே பின்னாடி தொடர்ந்து போகிறாங்க. ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அவர்கிட்ட என்னவோ இருக்குது அப்படின்னு நம்பி அவர் பின்னாடியே நடக்க தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த உயர் சாதி மக்கள் எல்லாம் வந்து அவரை பேயன் போகிறான் அப்படின்னு கல்லால் அடிக்கிறாங்க. எதையும் பொருட்படுத்தாமல் வைகுண்டர் வந்து நடக்க தொடங்குறாரு. திருச்செந்தூர்லேருந்து தொடர்ந்து நடக்கிறாரு. சாமி தோப்புக்கு போகிறார். அங்கே வந்து பூவண்டர் அப்படின்ற ஒரு யாதவர் அரசு பணியில் இருக்காரு. அவருக்கு உரிமையான தென்னந்தோப்பு இருக்குது. இப்போ இந்த தென்னந்தோப்பில் நீங்கள் உங்களோட இறைப்பணிகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு இவர் பூவண்டர் வந்து வைகுண்டருக்கு வந்து விட்டு கொடுக்குறாரு. இந்த தென்னந்தோப்பு வந்து கொடுக்குறாரு. பூவண்டருக்கு வந்து இவருடைய வார்த்தைகள் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வருது. இவர்கிட்ட என்னவோ இருக்குது, இவர் மக்களுக்கு என்னவோ செய்ய போகிறாரு அப்படின்னு நம்பி இந்த தென்னந்தோப்பு வந்து இறைப்பணிகளுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படியாக வைகுண்டர் அந்த தென்னந்தோப்பில் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கடும் தவத்தை நான் வந்து தொடங்க போகிறேன். 6 வருஷம் நான் வந்து கடும் தவத்தை தொடங்க போகிறேன். இறை தந்தை வந்து எனக்கு பணிச்சிருக்காரு. ஸோ என்னை விரும்புவோர் உடனிருங்கள், மற்றவர்களாம் வந்து கலைவீர் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன பிறகு 6 வருஷ கடும் தவத்தை தொடங்குறாரு. இந்த 6 வருஷ தவத்தை வந்து 3 பிரிக்கலாம். முதல் 2 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குழி வெட்டுறாரு. குழி வெட்டி அதுக்குள்ளே உட்கார்ந்த மாதிரி தவம் செய்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னா, கலியுகம் அழிந்து தர்மயுகம் தொடங்குறதுக்காக இந்த முதல் 2 வருஷம் தவத்தை முடிக்கிறாரு. அடுத்த 2 வருஷம் வந்து சாதி வேற்றுமையை களைந்து எறியணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் எடுத்துக்கிட்டு கந்தை உடுத்தி வெறும் பால் மட்டும் குடிச்சு, பாலாகாரம் மட்டும் குடிச்சு 2 வருஷம் மௌனத்தில் இருக்கிறாரு. கடைசி 2 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கயிற்று கட்டில், 6 கால் கயிற்று கட்டில் காலை வந்து நீட்டி அமர்ந்தபடி இருந்து தியானம் பண்ணுறாரு. இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு 5.5 வருஷம் முடியுது. இந்த காலகட்டத்திலே வந்து ஐயா வைகுண்டருடைய புகழ் வந்து சுத்துப்பட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் நமக்குன்னு ஒரு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ப தொடங்குறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த 18 சாதியினர்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருது. அவங்க எல்லாம் இவரை தேடி அந்த சாமி தோப்பு பகுதிக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மௌனத்தெல்லாம் முடிச்சு உரைய தொடங்குறாரு. இப்போ அவருடைய போதனைகளை தொடங்குறாரு. தன்னுடைய மக்கள்லாம் தன்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு உணர்ந்த வைகுண்டர்
மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களே, நான் வந்து தியானத்திலிருந்து கண் விழித்து பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனியும் நடக்க போகிறது என்னன்னோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஐயா சொன்ன இந்த போதனைகள் எல்லாத்தையும் வந்து சாட்டு நீட்டோலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஐயாவுடைய அருள் வாக்காவே இன்னைக்கு வரைக்குமே வந்து மக்கள் வந்து அதையெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. போதனைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல் விஷயமா சமப்பந்தி விருந்து ஒன்று வைக்கிறார். அதாவது வீட்டிலேருந்து முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் ஒரே இடத்துல அமர்ந்து சாப்பிடணும், நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற சமத்துவத்தை முதல்ல மக்களுக்கு உணர வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு சமப்பந்தி விருந்து வைக்கிறாரு. அந்த இடத்துல உட்கார்றதுக்கு மக்கள் கூச்சப்படுறாங்க. அவங்க எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி உட்காருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி உட்காருங்க அப்படின்னுட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக முந்திரி கிணறு தோன்றாரு. அதாவது முந்திரி கிணறு அப்படின்றது என்னன்னா, முந்திரி அப்படின்னா உறுதி தருதல் அப்படின்னு அர்த்தம். சமுதாயத்தில் இருக்க நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை வந்து நான் களைவேன் அப்படின்னு ஐயா கொடுக்குற உறுதி தான் இந்த முந்திரி கிணறு அப்படின்றதோட உருவகமாக பார்க்குறாங்க. அதாவது அந்த காலத்தில் பொது கிணத்துல வந்து தாழ்த்தப்பட்டவங்க எல்லாருமே தண்ணி எடுக்க முடியாது இல்லையா, அதற்கு நேர்மாறாக இந்த முந்திரி கிணறு அப்படின்றது சமத்துவத்திற்கான ஆதாரம், அதற்கான உறுதி தான் இது. இதில் தீர்த்தத்தை எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க, போதனைகளை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் முந்திரி கிணறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஐயா வழியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது அவருடைய போதனைகளை தொடங்குறாரு. நிறைய விஷயங்களை தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார். அதாவது அவர் சொல்லும் போதெல்லாம் எப்படின்னா, அந்த சாட்டு நீட்டோலையில் ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவில் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்கிற மாதிரி அந்த குமரி மாவட்டத்து பாஷையிலேயே அந்த ஸ்லாங்லேயே வந்து அவர் பாடல் வடிவத்தில் அந்த போதனைகளை சொல்கிறாரு. அதில் அவருடைய மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சாதிய ஏற்றத்தாழ்வு, வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நம்மளோட உழைப்புக்கான காசு வந்து எப்படி வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அதில் முதல்ல அவர் அட்ரஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னா சோஷியலிசம் பேசியிருக்காரு. அதாவது கார்ல் மார்க்ஸ் இவருடைய காலகட்டத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து பிறந்தாரு. அதுக்கப்புறமா 1850களில் தான் அவர் பொது உடைமையே பேச தொடங்குறாரு. உலக அளவில் கார்ல் மார்க்ஸ் ரொம்ப பிரசித்தம். ஆனால் இங்கே இந்தியாவில் தென்கோடியில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பொது உடைமையை பேச தொடங்கியிருக்காரு. ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக உழைக்கும் மக்களுக்கான ஒரு குரலாக இவர் ஒலிச்சிருக்காரு. உழைக்கும் மக்களுக்கு உண்டான கூலியை வந்து உடனே கொடுத்துருங்க அப்படின்றத வந்து விஷயமா அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கான பாடலில், கொத்தை குறையாதே குறை மரக்கால் வைக்காதே உபதேசம் சொல்லும் கூலி உடன் கையில் கொடுத்துடுங்கோ அப்படின்றார். அதாவது வேலை செய்தவனோட உடல்லேருந்து வேர்வை காயறதுக்கு முன்னாடியே அவனுக்கு உண்டான கூலியை அவன் கையில் கொடுத்துருங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக ஆன்மீகம் அப்படின்ற பேரில் வியாபாரம் செய்யும் போலிகளை தோல் உறுத்து காட்டுகிறார். அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறாரு. உண்டு பண்ணி வைத்த உட்பொருளை தேடாமல் கண்டதெல்லாம் தெய்வம் என கையெடுப்பார் சண்டாளர் அப்படின்னு சண்டாளர்னு ஒரு கடினமான வார்த்தையை வந்து அவங்க பிரயோகப்படுத்துறாரு ஐயா வைகுண்டர். என்ன சொல்றாருன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலாசபியை வந்து கையில் எடுக்கிறார். அதாவது அவர் வந்து திருமாலுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாரு, இந்த கலியுகத்தை வந்து முடிக்க வந்தேன் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. ஆனால் ஹிந்து அடிப்படைவாதத்தை எதிர்க்கிறார். அதாவது ஹிந்து மதத்தின் அடியை ஊற்றி அவர் வந்தாலும் அடிப்படைவாதம் அதை வந்து எதிர்க்கிறார். மதத்தின் பேரால் வரும் ஏற்றத்தாழ்வுகளை வந்து எதிர்க்கிறாரு. பூஜை புனஸ்காரங்கள், அதுக்கப்புறம் காவடி எடுக்கிறது, காணிக்கை கொடுக்கறது, மூட நம்பிக்கைகள், ஆடுகள் வந்து பலியிடுறது, உயிர் பலியிடுறது, இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கன்வர்ஷனையும் வந்தவர் வந்து எதிர்க்கிறார். அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறாதீங்க மக்களே அப்படின்னு அவருடைய சாட்டு நீட்டோலையில் தன்னுடைய மக்கள் கிட்ட சொல்கிறார். அதாவது ஹிந்துசம்லேருந்து நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறுறது அப்படின்றது ஒரு சிறையிலேருந்து இன்னொரு சிறைக்கு செல்வதற்கு சமம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்ததாக அமைதியை பற்றி பேசுகிறாரு. அதாவது இன்று முதல் எல்லாரும் ஒன்று போல புத்தியாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய சமுதாயம் வந்து ஒரு சமூகமாக நம்ம எல்லாம் ஒன்றா முன்னேறணும்னா நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நமக்குள்ள வெளியிலேருந்து நம்மளை எய்த்தாலும் நமக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வோ பிரிவினையோ இருக்கக்கூடாது அப்படின்றதுனால என்ன சொல்கிறாருன்னா, சத்ருவோடும் சாந்தமாயிரு, புத்தி இல்லாரோடும் பேசி இரு என் மகனே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்ததாக தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை வந்து ஒன்று திரட்டுறாரு. அவர்களுடைய உணர்ச்சிகளை வந்து தட்டி எழுப்புறாரு. அவர் பாட்டு ஒன்று பாடுறாரு. குகையாழ பிறந்தவனே எழுந்திரடா என் குழந்தாய் அப்படின்றாரு. இது வரைக்கும் முட்டி வரைக்கும் தான் நீ வந்து வேட்டி கட்டிட்டு இருந்த இல்லையா, அந்த முட்டி வரைக்கும் கட்டியிருந்த வேட்டி வந்து தரையை தொடும்படி தவள கட்டிக்கிட்டு வா. அதே மாதிரி கக்கத்து இடுக்கில் வச்சிருந்த உன்னுடைய துண்டை எடுத்து தலை பாகையாக கட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. பாருலகம்
சுட்டளிக்க வரிசை பெற்ற நீ மகனே மான மறுக்கம் பொருட்களையோ, உனக்கு உன்னுடைய உணர்ச்சிகள் எழலையா இதை பார்த்து அப்படின்னு இளைஞர்களை ஒன்று திரட்டுறாரு. அடுத்ததா மதத்தில் மாய மந்திரங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, இதை எதிர்த்து பேசுகிறாரு. மக்களுடைய மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறார். ஏன்னா அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, மகாராஜா கிட்டேயே, திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மகாராஜா கிட்டேயே இந்த நம்பூதிரிகளும் நாயர்களும் அவங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒலித்த காலகட்டம். அவங்க என்ன சொன்னாலும் மகுடிக்கு வளைஞ்ச பாம்பு மாதிரி இவங்க அந்த ராஜாவே கேட்டுப்பாரு, அப்படியா இப்படியா அப்படின்னு. அதே மாதிரி மக்களும் இந்த இவங்க செய்யற இந்த மாய மந்திரங்களை, அந்த வித்தைகளை எல்லாம் நம்பி இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால அதையெல்லாம் உடைச்சி எறிகிறார். ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. நந்தன் நான் என்பான், நாரனுக்கோன் ராமன் என்பான், முன் உதித்து வந்தவர்க்கெல்லாம் முன் உதித்து வந்தேன் என்பான், கண்ட கண்ட அற்புதங்கள் காண கோடி செய்திடுவான், இந்த பேரோ என்றிடுவீர் சூட்சமம் அறியாமல் தொல் புவி மயங்கும். அதாவது பார்க்கும்போது அவங்க பண்ணுற அந்த கண்கட்டு வித்தைகள், மாய மந்திரங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மதியே மயக்கக்கூடும், அதிலிருந்து களைப்பட்டு வெளியில் வாங்க, அதையெல்லாம் உடைச்சி வெளியில் வாங்க, மாய மந்திரங்கள் செய்கிறவங்கள நம்பாதீங்க அப்படின்னு பாடுறார். அடுத்ததா பெண்களுக்காக குரல் கொடுக்குறாரு. இந்த பெண்கள் மார்பு சீலை அணிந்து தான் தன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. மேலே துணி இல்லாமல் வரக்கூடாது, தோல் சீலை தைரியமாக போடுங்க, யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி நீங்கள் பொது கிணறுல தண்ணி எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படும், எந்த நாடு மறுக்கப்படுதோ அந்த நாடு கெட்டு போகும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு இந்த பாட்டில். வாழாத மங்கையரை வைத்திருந்த ராஜ்யத்தில் தர்மம் தலை கெடுங்கான் சாஸ்திரத்துக்கு ஏறாது, மானம் வரம்பு கெட்டு மனுநீதி தான் அடிந்து ஊனமடா அக்குடும்பம் உலகத்துக்கு ஏறாது, கோட்டை அழியும் குளக்கரைகள் தான் இடியும் நாட்டை முடிக்குமடா நல்ல கண்ணி காவல் வைத்தால் அப்படின்றார். அதாவது இந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட பெண்கள், ஒரு மாடு மாதிரி அவங்கள வேலை வாங்குறீங்க, அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவங்களுடைய உணர்வுக்கு உத்தரவாதம் இல்லை, வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. இந்த சகிக்க முடியாமல் இந்த நிலைமையை மாற்றணும், பெண்களை காப்பாத்துங்க அப்படின்னு அறைகூவல் விடுறார். இந்த பெண்களை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த ஐயா வழி அப்படின்ற அந்த வழியில் பெண்களுக்கான ரிஃபார்ம்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஐயா வழியை பின்பற்ற அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த தாலி, கணவனை இழந்த பெண்கள் தாலியை கழட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, விதவை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது, அதே மாதிரி இவங்க பூவும் பொட்டு எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இன்ஃபேக்ட் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்வதற்கு ஊக்குவிக்கப்படுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃபார்மாக இருந்தது அந்த காலகட்டத்திலேயே. இவ்வளவும் பேசுகிற வைகுண்டர் அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தன்னை கடவுள் ஆக்கிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவருடைய புகைப்படத்தை வச்சு கும்பிடுற வழக்கம் கிடையாது. இப்போ உங்கள் பதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க சாமி கும்பிடுற இடங்களை, இவங்கெல்லாம் கம்யூனிட்டியாக ஒன்று செய்கிற இடத்த சாமி தோப்பில் இருக்கிறதும் தலைமை பதி தான் அது. ஸோ அந்த பதிகள்லாம் எப்படி இருக்குன்னா உருவ வழிபாடு கிடையாது. இது நம்ம ஏற்கனவே வள்ளலாரை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட வள்ளலாருடைய வழி தான் இவரும். இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. மக்களுடைய வேறுபாட, சாதிய வேற்றுமைகளை களையிறதுக்காக பாடுபட்டவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த பதிகளில் எப்படின்னா உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, தன்னை கடவுளாக என்றைக்கும் பூஜிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பூஜை புனஸ்காரம் இருக்கக்கூடாது. அந்த பதிகளில் சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்னா, ஒரு குத்து விளக்கை எரிய வைக்கிறாங்க, அதில் ஒளி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒளியை சாமியாக கும்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய நிலை கண்ணாடி இருக்குது. தன்னுடைய யார் கும்பிடுறாங்களோ அவங்களுடைய உருவத்துக்குள்ள தனக்குள்ள கடவுள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லும் விதமாக அந்த கண்ணாடியும் அங்கே வைக்கப்படுது. ஸோ தன்னை எந்த காலகட்டத்திலையும் சாமி ஆக்கிடக்கூடாது அப்படின்றதுல ஐயா வைகுண்டர் ரொம்ப கருத்தாக இருந்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்காரு. எப்படின்னா தன்னுடைய மக்களுக்காக அவர் பேசினது, ஏற்றத்தாழ்வுகளுக்காக பேசினது, வாழ்க்கைக்காக பேசினதெல்லாம் தாண்டி உலகத்தில் நடக்க போகிறதெல்லாம், ஏன்னா சாட்டு நீட்டோலையில் ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நடந்தது நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறதையும் நான் உனக்கு அருள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி இந்த உலகத்தில் நடக்க போகிற விஷயங்கள் பற்றிலாம் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அணு ஆயுதங்களை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் எய்ட்ஸ் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்தியா சுதந்திரம் எந்த மாதிரியான காலகட்டத்தில் வாங்கும், எந்த வருஷத்தில் வாங்கும் அப்படின்றத கூட அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த அணு ஆயுத பயன்பாடு பற்றியெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பாட்டு, அண்ட பகிரண்டம் வெல்ல ஆயுதம் பிடித்து உண்டால் துண்டு துண்டாய் போய்விடுவீர் துணையுண்டோ உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சமுதாயத்தை, உலக சமுதாயத்தை நோக்கி இந்த கேள்வி எழுப்புறாரு. அதாவது அழிவுக்கான ஆயுதங்கள் எது அப்படின்னு தேடி தேடி நீங்கள் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாடும் வச்சுக்கிறீங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் அணு ஆயுதத்தை ஆயுதங்களை கண்டுபிடிச்சு நாடை துண்டு துண்டாக்கிட்டீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு யாரு தான் துணையோடு இருப்பாங்க? அதாவது நீ இவன் மேலே குண்டு போடுவேன், அவன் உன் மேலே குண்டு போடுவான், இப்படி ஒருத்தர் அழிச்சுக்கிட்டிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு துணைன்னு இந்த உலகத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு உலக வேர்ல்ட் கம்யூனிட்டியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதே மாதிரி அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரிடிக்ஷனும் ஒன்று கொடுத்துருக்காரு.
இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றத ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது ஐயா என்ன பண்ணுறாருன்னா, வெண்ணீசன் கலிநீசன் அப்படின்னு சொல்கிறாரு. நீசன் அப்படின்னா வந்து கெட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போது கலிநீசன் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா, அவருடைய காலகட்டத்தில் சுவாதி திருநாள் மகாராஜா இருக்கார். ஸோ அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட மன்னன் இவரை வந்து கலிநீசன் அப்படின்னு சொல்கிறாரு. வெண்ணீசன் யாரை சொல்கிறாருன்னா, அதே காலகட்டத்தில் பிரிட்டிஷார்களும் அடக்குமுறையை வந்து மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுறாங்க இல்லையா, இவங்களை வந்து வெண்ணீசன் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. இதில் இந்தியாவில் வெண்ணீசனோட ஆட்சி எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு வருஷத்தோட. பார்க்கலாம். 1008 ஆன திரு மண்டபத்தை வாயுதமா ஓராண்டில் வாய்த்த மண்டபங்களிலே 112 நொடிப்பேனோர் ஆண்டதிலே தோற்றுவிப்பேன் ஆர்க்கும் தூது மிக நடந்து 10 ஆண்டுக்குள்ளேயே பல சோதனை பார்த்து வித்தார மேலே விசாரிப்பேன் கண்டாயோ அப்படின்னு பாடுறாரு. இதில் வந்து 112 அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா கொல்லம் ஆண்டு. இப்போ திருவிதாங்கூர் சமஸ்தான பகுதிக்கு உட்பட்ட இடத்துலலாம் வந்து கொல்லம் வருஷத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. இப்போவும் இருக்குது, நமக்கு எப்படி தமிழ் வருஷம் இருக்கோ அந்த மாதிரி வந்து கொல்லம் வருஷத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் 1112 அவர் இருந்த வருஷம். அது கூட வந்து 825 சேர்த்துக்கோங்க அப்படின்றாரு. அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1937 வருது. ஸோ இந்த 1937 10 வருஷம் கழித்து வெண்ணீசன் விடுபட்டு போய் விடுவான் அப்படின்றாரு. 10 வருஷம் கழித்து இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க நடைய கட்டிடுவாங்க அப்படின்னு முன்னாடியே அவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய பாடல்களில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்ததாக தன்னுடைய இன எழுச்சிக்காக மட்டும் இல்லாமல் பர்சனல் டிசிப்ளினை வந்து சொல்லியிருக்காரு. இப்போது ஆன்மீகம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இவருடைய ஐயாவளியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து தனி மனித ஒழுக்கம் வந்து எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறது, பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப அவருடைய பாடல்களில் வருது. இது எப்படி இருக்குன்னா, அதை கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து மகனே மகனே அப்படின்னு ஆசையாக வாஞ்சையா தன்னுடைய ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பாடியிருக்காரு. அதாவது, நல்ல மகனே உனக்கு வரும் நற்காலம், தருமம் பெரிது தாங்கியிரு என் மகனே, எல்லாம் உனது இச்சையது போல் நடக்கும், எல்லாம் உன்னோட ஆசைப்படி நடக்கும், நல்லோர்க்கோர் நினைவே நலமாக என்று சொல்லி எல்லாருக்கும் விளம்பி இரு நீ மகனே, பொல்லாதாரோடும் பொறுமையுறு என் மகனே, தன்னாலே ஆகு மட்டும் சாற்றி இரு என் மகனே அப்படின்னு. பர்சனல் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாரு, உனக்கு மட்டும் நல்லது நினச்சிக்காத, உன் பக்கத்தில் இருக்கவனுக்காகவும் நீ நல்லது நினச்சிக்கோ அப்படின்னு வந்து பேசுகிறாரு. மக்களுடைய பர்சனல் டிசிப்ளின் மட்டும் இல்லை, வாழ்க்கை முறையும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சுற்றி பார்த்தா அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மரத்தடியிலையும் ஒதுக்கு புறக்கங்களையும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடஞ்ச ஒரு ஒரு திருத்தமான ஒரு வீதிகள் இல்லாமல் திருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணுறாருனா, எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா இருங்கோ மக்களே, எல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி சம தர்ம குடில்களை அமைச்சு கொடுக்குறாரு. நேர்த்தியான தெருக்களில் வசிங்க அப்படின்னு வந்து அமைச்சு கொடுக்குறாரு. இந்த சம தர்ம குடில்கள் அப்படின்றது தான் இப்போது கவர்மெண்ட்லேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, சமத்துவபுரம் அப்படின்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது ஐயா வைகுண்டரின் இந்த சம தர்ம குடில்கள். வள்ளலார் வந்து எப்படி சமரச சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவனாரோ, அதே மாதிரி இவர் ஒரு வே ஆஃப் லிவிங் அப்படின்னு அன்பு கொடி இயக்கம் அப்படின்றது வந்து கொண்டு வராரு. மக்கள் எல்லாம் இவர் சொன்ன இந்த போதனைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இவங்களுக்குன்னு வழிபாடு முறை இருக்குது, இவங்களுக்குன்னு வாழ்க்கை முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அன்பு கொடி இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உண்டாக்குறாரு. இதை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆன் த ஹோலாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஆன்டி பிராமணிக்கல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லணும். அதாவது பிராமணியத்துக்கு எதிரான ஒரு சமூக அமைப்பை வந்து கட்டமைக்கிறாரு. அது அன்பு கொடி இயக்கம் அப்படின்ற பேரில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள், அது அர்த்தமற்ற சடங்குகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து கல்வி எது மூலமாக, தாங்கல்கள் அப்படின்ற இடத்தின் மூலமாக வந்து கல்வி கொடுக்கப்படுது. அதே மாதிரி உருவ வழிபாடு கிடையாது, ஒடியை தான் விளக்கா வச்சு கும்பிடணும், நிலை கண்ணாடி, அதே மாதிரி அன்னதானம் அப்படின்றத பதிகளில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வள்ளலார் மாதிரி, வள்ளலாரில் வந்து தொடர்ந்து அடுப்பு எரியும் இல்லையா, அணையா அடுப்பு அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இங்கே நித்தம் திருநாள் நித்திய அன்னதானம் அப்படின்ற கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போ வந்தாலுமே இந்த சாமி தோப்பில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயா வைகுண்டர் வந்து இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. மக்களோட மனநிலையிலையும் மக்களுடைய வாழ்க்கை முறையிலையும் வந்து இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு எதிர்ப்பு வராமல் இருக்குமா? ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது. இப்போ மேல் சாதிக்காரர்கள்லாம் இவங்களை வந்து பேயன், பொய்யன், பைத்தியக்காரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் வர்ற இடத்துல கல்லால் அடிக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவருடைய மக்கள் வந்து இவரை ஒரு தலைவனாக பார்க்க தொடங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேல் ஜாதிக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து இவர்கிட்ட தாங்களும் அடியவர்களாக உங்ககிட்ட வந்து சேர்றோம் அப்படின்ற
பேரில் இவர்கிட்ட வந்து விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்களாம். ஸோ ஆனால் அந்த விஷம் வந்து இவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக இதை பொறுக்க மாட்டாமல் இவருடைய இந்த ஃபேமும் இவருடைய புகழை வந்து பொறுக்க மாட்டாத மேல்சாதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது இருந்த அந்த சுவாதி திருநாள் மகாராஜா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ சுவாதி திருநாள் மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே, அதுவும் திருமாலு நவதாரம் அப்படின்னு சொல்கிறதா மகாராஜா, ஒரு தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில் பிறந்தவன் வந்து தன்னை திருமாலு நவதாரம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு வந்து கோபம் தலைக்கு ஏறிடுது. ஏன்னா இந்த சுவாதி திருநாள் மகாராஜா வந்து இதுவரைக்கும் இருந்தவங்களை விட ரொம்ப தீவிர மத சார்பாளர், அவருக்கு தெய்வ பக்தி அதிகம் அப்படின்றதுனால இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் இருக்கவன் தன்னை திருமால் அப்படின்னு சொல்றதுன்றது அவரால் ஏற்றுக்கவே முடியல. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் இருக்க இடத்துக்கு போறாங்க, இவரை கைது பண்றாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. பல்வேறு கொடுமைகள்லாம் அவருக்கு வந்து நடக்குது சிறையில். இன்ஃபேக்ட் வந்து 10 நாட்கள் பசித்திருந்த புலியை கூட ஐயா வைகுண்டரோட ஒரே சிறையில் விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இதையெல்லாம் தாண்டி ஐயா வைகுண்டர் எப்படியோ என்ன அற்புதமோ வெளியில வந்து உயிரோட வந்தாரு. தொடர்ந்து தன்னுடைய கம்யூனிட்டிக்கு அவர் போதனைகளை பண்ணிக்கிட்டே இருந்தார், அவருடைய நல்ல வழியை காட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ இப்படியெல்லாம் இருந்து இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி அந்த கம்யூனிட்டியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறாரு. 1851 ஜூன் மாதத்தில் ஐயா வைகுண்டர் ஒரு நாள் வந்து திருமாலடி சேர்ந்துடுறாரு. ஐயா வைகுண்டர் மறைந்து போனாலும் அவர் காட்டிய வழி வந்து மக்கள்கிட்ட மறையவே இல்லை. இன்றைக்கும் அது அன்புக்கொடி இயக்கம் ஐயா வழி அப்படின்ற பேரில் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அவதார தினத்தன்று கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் தலைப்பாகையாக இருக்கும். மக்கள் வந்து இன்னமும் ஐயா வழியை வந்து அரகரா சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை உச்சரித்தபடியே அந்த தெருக்களில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஐயா வந்து வாழ்கிறதுக்கான வழியை காட்டிட்டு போயிட்டாரு. இப்போ இவருடைய அடியை பின்பற்றி ஐயா வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க வந்து என்ன மாதிரியெல்லாம் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் இன்னமும் ஐயா வழியில் இருக்கவங்க வந்து ஐயா வைகுண்டரை தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் தான் வச்சு வந்து பார்க்குறாங்க. தன்னுடைய தந்தை கிட்ட பிள்ளைகள் வந்து என்னெல்லாம் வேண்டி விரும்பி கேட்கும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய வழிபாட்டு முறையே இருக்குது. இப்போ கையெடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் அறிஞ்சு அறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கோணும், ஐயா பொறுத்து மாப்பு தந்து ஐயா வச்சு ரச்சித்து கொள்ளணும், ஐயா பொறுமை தரணும், ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு ஒன்றுக்கொன்று நிரப்பாக இருக்கணும், ஐயா நல்ல புத்தி தரணும், அன்னமும் வஸ்திரமும் தந்து ஐயா வச்சு ரச்சித்து கொள்ளணும், எங்களை யாதொரு நொம்பலும் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சு ரச்சித்து கொள்ளணும் அப்படின்னு. அதாவது நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் எங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க என்ன காரியம் செஞ்சாலுமே அதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஐயா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தொடங்குவாங்க. அந்த எல்லையை அது மாதிரி இந்த சாமி தோப்புக்குள்ளே வரும்போதே வந்து அங்கே எங்கே போனாலும் அந்த முழக்கங்கள் நம்மளால் கேட்க முடியும். ஐயா அரகர சிவசிவ அப்படின்ற முழக்கத்தை நம்ம வந்து கேட்க முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நூலாக இருக்கிறது அகில திரட்டு அம்மானை அப்படின்றது. அதாவது ஐயா வைகுண்டர் கனவுல வந்து அவர் முதல் அடியை எடுத்து கொடுக்க அவருடைய சீடர் அரிகோபாலன் அப்படின்றவர் வந்து எழுதினதாக சொல்லப்படுது இந்த ஐயா அவரோட அகில திரட்டு அப்படின்றது. அதே மாதிரி சாட்டு நீட்டோலை அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத இந்த நூல்களில் வந்து ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக வந்து இவங்க பார்க்குறது ஐயா அவதரித்த நாள். இப்போ ஐயா அவதரித்த நாள் அப்படின்னு சொன்னால் அது வந்து முத்துக்குட்டி பிறந்தார் இல்லையா, அது கிடையாது. முத்துக்குட்டி திருச்செந்தூர் கடலுக்கு போய் ஐயா வைகுண்டராக வெளியில் வந்தார் இல்லையா, மாசி 20ஆம் தேதி, இதுதான் வந்து அவதரித்த நாளாக இந்த மக்களுக்கு முக்கியமான வருஷத்தோட முக்கியமான திருவிழாவை வந்து இவங்க கொண்டாடுறாங்க. இப்படியாக அடுக்குமுறையை செய்கிறது அரசனாகவே இருந்தாலும் அந்த அரசனையே எதிர்த்து மேல் சாதியினரை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு குரலாக இருந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறையை செஞ்சு கொடுத்து ஒரு சம தர்ம சமுதாயத்தை அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் உருவாக்கியிருக்காரு ஐயா வைகுண்டர். இப்போ ஐயா வைகுண்டரை பற்றி நம்ம படிக்கும்போது சில அற்புதங்கள்லாம் நிகழ்த்தினார். இது வந்து சயின்டிஃபிக்காக சாத்தியமா அப்படின்லாம் சில கேள்விகள் வரும். இத்தனை அற்புதங்கள்லாம் வந்து இவர் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது கடல்ல இருந்து உயிரோட திரும்ப வந்திருக்காரு, ஒரே புலியோட ஒரு சிறையில் இருந்தாலும் அதிலிருந்து உயிரோடு வந்தார், விஷத்தை வந்து முறிச்சிட்டாரு, அப்புறம் வந்து நோயாளிகளை வந்து தொட்டே குணப்படுத்தினார். இந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதங்கள் அவர் செஞ்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இத்தனை அற்புதங்களை அவர் செஞ்சார் அப்படின்னு அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுது. ஆனால் அவர் செய்ததுலேயே ஆகச்சிறந்த அற்புதமாக நான் பார்க்குறது என்ன தெரியுமா, தாழ்த்தப்பட்ட கஷ்டப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்த அந்த மாற்றம் தான்.
ஸோ அதுதான் ஐயா காட்டின வழி. ஐயா வைகுண்டருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஐயா வைகுண்டர் இது வந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த பேர். ஆனால் மற்ற இடத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து அதிகமாக தெரியாத பேர். எனக்குமே வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் தான் வந்து துணையாக இருந்தது. ஸோ ஐயா வைகுண்டரை பற்றி நான் படிக்கிறதுக்கு வந்து 3 புத்தகங்கள் எனக்கு வந்து துணையாக இருந்தது. அதில் ஒன்று வந்து ஐயா வைகுண்டரும் அகில திரட்டும் அப்படின்னு ஆகா பெருமாள் அப்படின்றவரோடது. இதில் வந்து தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 200 ஆண்டு வரலாறு அப்படின்னு அருணனோட புக்கு. ஸோ இதில் ஒரு சாப்டரில் ரொம்ப தெளிவாக அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, இவருடைய சமூக சீர்திருத்தம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிண்டலில் வந்து வே நீலகண்டனோட ஐயா வைகுண்டர் அப்படின்ற ஒரு புக்கு ஒன்று. ஸோ இந்த 3 புக்ஸ் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிச்சு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி மக்களே, மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஹிஸ்ட்ரியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.